பிரைஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லோரும் தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர்னு சொல்லப்படுறோம். அப்போஸ்தலர் சொல்றாரு, நாங்கள் எல்லாரும் தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அப்ப என்ன சொல்ற, நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள் அப்படி சொல்ற. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம எல்லோருமே, அப்போஸ்தலர் எல்லோருமே உடன் வேலையாட்களாக இருக்கிறாங்க. இப்போ நாம தேவனுடைய பண்ணையா இருக்கிறோம், தேவனுடைய மாளிகையா இருக்கிறீங்க. அதுதான் கிறிஸ்து தலையா இருக்கிறாருன்னா நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்களா இருக்கிறோம். அது என்ன சொல்றாரு, நல்ல கவனி. இயேசு நாமத்துல, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவுள். நம்ம அஸ்திபாரம் போடுறோம்னாக்கா, நம்ம அஸ்திபாரம் யார் மேல போட்டிருக்கிறோம், அது எந்த விதமா போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்னாக்கா பார்க்க சிந்திக்கணும், பார்க்கணும்னு சொல்றாரு. அது மாத்திர போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசுவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அஸ்திபாரம் ஒன்னே ஒண்ணுதான், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கு, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவை எடுத்துக்குவாங்க. அப்ப நம்ம எல்லாருக்கும் அஸ்திபாரம் யாருனாக்கா இயேசு கிறிஸ்து தான். நம்ம யார் மேல அஸ்திபாரம் போடணும்னாக்கா இயேசு கிறிஸ்து மேலதான் அஸ்திபாரம் போடணும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய கூட உடன் வேலையாட்களாகவும் மாளிகைகளாகவும் அவருடைய பண்ணையமா இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அளிக்கப்பட்டிருக்கிற அந்த தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போடப்பட்டு, புத்தி உள்ளவளாக சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். ஆனா வேறொரு அது மேல கட்டுறான். ஆனா நம்ம கட்டுகிறவங்க அவனவன் தன் இன்னா விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவுள். நம்ம என்ன விதமா அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம், என்ன விதமா ஊழியம் செய்யறோம், என்ன விதமான காரியத்தை குறித்து பேசுறோம், மக்களிடத்துல என்ன வார்த்தையை கொண்டு போறோம், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத கொண்டு போறோமா, பதத்தில் உள்ள காரியத்தை கொண்டு போறோமா, மக்களை எந்த விதத்தில் திசை திருப்பி கொண்டு இருக்கிறோம், இப்படி நிறைய காரியத்தை குறித்து யோசிக்கணும். ஆனா அஸ்திபாரம் ஒண்ணுதான். அந்த அஸ்திபாரம் யாருன்னாக்கா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட உழலக்கூடாது. பாருங்க, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன்னு வெள்ளி வெளியேற பெற்ற பொருட்கள், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும், அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். எல்லாரும் ஊழியம் செய்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறோம். ஆனா கர்த்தருடைய அந்த நாள் வரும்போது நாம் என்ன விதமா ஊழியம் செய்திருக்கிறோம், என்ன விதமாய் கிறிஸ்துவை பின்பற்றி இருக்கிறோம், என்ன விதமாய் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளே நிறைய உயர்த்தி கொள்றோம். ஆனா கர்த்தருடைய வருகையில அவர் நமக்கு வெளிப்படும் போதுதான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தோம் என்று நமக்கு தெரியும். ஒரு அக்கினி சோதிக்கும் போது, தேவன் அதை பரிசு பார்க்கும்போது, தேவன் அதை ஆளுகை செய்யும் போது பாருங்க, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியிலாக பட்டு தப்பினது போல இருக்கும். பாருங்க, எப்படியா இருந்தாலும் ரட்சிப்புன்றது உறுதி. நீங்க எவ்வளவு வேலைகள் கர்த்தருக்குள்ளே செய்தா கூட, நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க நாம் எப்படிப்பட்ட அஸ்திவாரத்தை போடுறோன்றது ரொம்ப முக்கியமானது. மக்களை வர வைக்கிறதுக்கோசம் நம்ம இயேசு கிறிஸ்துவை விட்டு வேற பிரசங்கத்தை பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வர வைக்கலாம். ஆனால் அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்து போட்டுதான், அஸ்திபாரத்தை வைத்துதான் நம்ம அஸ்திபாரமே போடணும். அப்ப நம்ம அஸ்திபாரமாகி இயேசுவை நம்ம வைக்காம நம்ம இஷ்டத்துக்கு அஸ்திபாரம் போட்டோன்னா அந்த அக்கினி சோதிக்கப்படும் போது அது என்ன பண்ண, வெந்து போயிடும். ஒருவன் போட்டு இருக்கிற அஸ்திபாரம் நிறைத்தா அவனுக்கு கூலி கிடைக்கும். இல்லைன்னா வேதம் என்ன சொல்லுது, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான் போடுது. வேஸ்ட். இவ்வளவு நாளா ஊழியம், இவ்வளவு நாளா கர்த்தருடைய பிள்ளைகள், இத்தனை நாளா இவ்வளவு நிறைய வேஸ்ட். அதனால தான் அவர் சொல்றாரு, அக்னினாலே பட்டு தப்பினது போடுது. ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் வீணா போயிடுச்சு.
அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல அஸ்திபாரம் நம்ம ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையில் இருந்த நல்ல ஆண்டவரே, உங்க மேல நாங்கள் அஸ்திபாரம் போட, கிறிஸ்து எங்களுக்கு தலையாக வைக்க, உம்மை பின்பற்ற தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நடத்துங்க. கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மையில அஸ்திவாரம் போட்டு உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக, உம்முடைய அடிச்சுவடை பின்பற்றும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசிரியர் இயேசு கிறிஸ்து